அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம யூடியூப் சேனலில் பேசிகிட்டே இருக்கிறோம். 2-3 நாளாக பயங்கர நிறைய நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், நிறைய நம்பர் ஆஃப் குழப்பமான மாணவர்கள், பெற்றோர்கள், எக்கச்சக்கமான சுச்சுவேஷன்ஸ். அதுக்கு டைமே கிடைக்கல வீடியோ எடுக்கிறதுக்கு. எனிவே திஸ் இஸ் த ரைட் டைம். அட்லீஸ்ட் இது வரைக்கும் டைம் கிடைக்கல, பட் இனிமேல் வரப்போகிற காலகட்டத்தில் எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய பேரண்ட்ஸ் காலையிலேருந்து என்னை கேட்ட டவுட், சார் அப்ளிகேஷன் நாளையோட முடிஞ்சிருந்தா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கண்டிப்பாக இன்னமும் டெட்லைனை பற்றி அவங்க சொல்லவே இல்லை. இன்னும் ஆரம்பத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா ரிசல்ட் வந்ததுலேருந்து அட்லீஸ்ட் 5 days, அட்லீஸ்ட் மீன்ஸ் மினிமம் 5 நாள் இருக்கும். மேக்ஸிமம்ன்றதை பற்றி சொல்லலை. ஸோ டெஃபினட்டாக நாளைக்குள்ளே டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே ஒரு டெட்லைன் டேட்டு மேபி கிடைக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, கண்டிப்பாக தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. என்ன பண்ணுறதுன்னா, ஐயோ டேட் முடிய போகுது எல்லோரும் போயிட்டு உடனே சப்மிட் பண்ணிடுறது. அப்புறம் சப்மிட் பண்ணும்போது டாக்குமெண்ட் சரியாக இல்லாமல் இருக்கிறது, இல்லை ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வரணும், இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வரணும், இல்லை ஒரு என்ஆர்ஐ டாக்குமெண்ட் வரணும். இந்த டாக்குமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்றது இருக்கிறவங்க ரிலாக்ஸ்டாக இருங்க. கண்டிப்பாக நாளைக்கு அஃபிஷியலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் டிஎன் மெடிக்கல்லேருந்து வரும்னு எதிர்பார்க்குறோம். மற்ற மாநிலத்தில் இன்னும் அப்ளிகேஷனே ஓப்பன் பண்ணலை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய மாநிலங்களில் நம்ம சப்போர்ட் பண்ணி அங்கே இருக்கிற போர்டோட கனெக்ட் பண்ணி நம்ம எம்பிபிஎஸ் சீட் வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். அந்த நோக்கத்தில் பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், தெலுங்கானா இருக்கட்டும், ஆந்திர பிரதேஷாக இருக்கட்டும், அதுக்கு எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவன் கேரளா ஆல்சோ ஸ்டில் நாட் ஓப்பன். ஒன்லி கர்நாடகா மட்டும் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. எகைன் அதுவும் லாஸ்ட் இயர் போல் திரும்ப ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அவங்க ஆனால் அதை வந்து ஒரு தடவை ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணிடணும், திரும்ப ரீஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க கர்நாடகா பொறுத்த வரைக்கும். ஏன்னா கர்நாடகா ஏற்கனவே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் எடுத்து வர வச்சு அவுட் ஸ்டேட் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டையும் வர வச்சு எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் முதற்கொண்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் வெரி கிளியர். ஸோ திரும்ப எகைன் ஓப்பன் பண்ணலாம், எதிர்பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கவர் பண்ண நினைச்சது டெட்லைன். ஸோ கண்டிப்பாக என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னோடய பர்சனல் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். கண்டிப்பாக அவங்க அட்லீஸ்ட் 5 days தான் சொல்லியிருக்குன்றத வார்த்தையோட அர்த்தம் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கும், அதிக நாள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஒருவேளை அப்ளிகேஷன் போடுறதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி கூட எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துடும். அப்போ கூட நான் சொல்கிறதுக்கு ரெடி. சரிங்களா? ரைட். ஸோ பாண்டிச்சேரி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. இங்கே இருக்கிற நிறைய மாணவர்கள் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எதிர்பார்த்துட்டு இருக்க மாணவர். கவர்மெண்ட் கோட்டா பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சில டேட்டெல்லாம் சொல்லியிருப்பேன். ஒரு பிசி மாணவராக இருக்கணும், ஒரு எம்பிசி மாணவராக இருக்கணும், ஒரு 450 மதிப்பெண் மேலே இருக்கிற மாணவர்களுக்கு ஏதோ போதுமானதாக ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிற கேட்டகரி ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான். 450 மேலே இருக்கிறது ஒரு சேஃப் ஜோனாக நான் பார்க்குறேன். அதே போல் 350 மார்க்கு 400 மார்க்லாம் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரையும் 400 மார்க் மேலே இருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் வரிசைப்படுத்துவதோ, அரசு கல்லூரிகளை வரிசைப்படுத்துவதோ, இல்லை ப்ரைவேட் கல்லூரியை வரிசைப்படுத்துவதோ, அதனுடைய குவாலிட்டி, பிஜி கோர்ஸ் அவைலபிலிட்டி, எந்த இயர் ஓப்பன் பண்ணாங்க, எந்த இயர் இப்போ என்ன கரண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் போகலாமா வேண்டாமா, அதில் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா கிடைக்காது, இது மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் விடைகளை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறமேலே பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருக்கிறோம். கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எஸ்சி கேட்டகரியில் எல்லாருக்கும் டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. உண்மைதாங்க. தாராளமாக லாஸ்ட் இயர்ல இருந்து அந்த கேட்டகரியில் அட்மிஷன் வாங்கின கவர்மெண்ட் கோட்டா மாணவரும் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா மாணவருக்குமே கவர்மெண்ட்டு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். ஏன்னா இன்ஜினியரிங்கோ இல்லை பிற கோர்சஸ்க்கோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெடிக்கலில் 13.5 லட்சம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அப்போ மறந்துடாதீங்க. அப்போ நீங்கள் எலிஜிபிளான்னு பார்த்துக்கோங்க. எலிஜிபிள் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு ரியாலிட்டி என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ப்ரைவேட் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பணம் கட்டாமல் அலாட்மெண்ட் வேணால் எடுத்துக்கலாம். பட் கல்லூரி நிர்வாகம் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஒரு 3 மாதம் 4 மாத இடைவெளியில் அந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. கீப் இட் யுவர் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் வித். சரிங்களா? அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கெலாம் இந்த வருஷம் கட் ஆஃப் ஹெவியாக இருக்கும். காரணம் வந்து மைனாரிட்டி கேட்டகரி இல்லைன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப டஃப்பு. காரணம் என்ன, ஒரு 450 ஆர் 460 மார்க் இருக்கிற ஒரு மாணவர் ஒரு பிசி கம்யூனிட்டியோட கடைசி சீட்டு மாணவராக எடுத்துக்கலாம். அவர் அடுத்த இதோட எய்ம் என்னவாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகலான்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. அது இல்லாமல் மற்ற மாநிலம், இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி எடுத்துக்கோங்க, கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று தான். மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்து அங்கே ஸ்டார்டிங்கே 17 லட்சம் ஃபீஸு. இங்கே என்ன பண்ணுவாங்க, 1350. அப்போ அங்கே இருக்கிற மாணவர் இங்கே முயற்சி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இட் இஸ் எ கம்ப்ளீட் ஓப்பன் சீட். ஸோ உங்களுடைய ஸ்டடீஸையும் இடத்தையும் எந்த காலேஜ் வாங்க போகிறோன்ற ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனும் முன்னாடியே பிளான் பண்ணணும். அதுதான் நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கிறோம்.
தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா எகெயின் ஓப்பன் பண்ணுவாங்க, கேரளா ஓப்பன் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு சேஃப் ஜோன் மார்க் என்னன்றது நமக்கு தெரியும். அதை பற்றி உங்களுக்கு நீடட் இருந்துன்னா சொல்லுங்கள். டெஃபினட் லாஸ்ட் இயரில் நல்ல கட் ஆஃப் மார்க்கே போயிருக்கு. இந்த வருஷம் என்ன மார்க் கிடைக்கும்ன்றது வி ஹேவ் சம் அனாலிட்டிக்கல் ஐடியா. அதே மாதிரி 450 மார்க் எபோ இருக்கவங்க சேஃபு, 400 மார்க் எபோ இருக்கிற எஸ்சி கேட்டகரி இருக்கவங்க சேஃபாக இருக்கிறாங்க நான் பார்க்குறேன். பட் என்னன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் அவர் 250லேருந்து 350 ஆர் 400 இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் மாணவர்கள் மொத்தமாக கிளியர் பண்ணுறது 13 லட்சம் மாணவர்கள். 250 கீழே, அதாவது 150, அதாவது 250 மார்க் கீழே கிட்டத்தட்ட 5 லட்சம் மாணவர்கள். அது புட்டுருங்க. மீது 8 லேக் மாணவர்களில் ஒரு 18 மாணவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் இருக்கிறதா என்னுடைய கணக்கு. 18லேருந்து 20 மாணவர் ஒரு கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் 250 to 350லே இன்க்ளூடிங் டீம்டு யூனிவர்சிட்டியும் கூட 100% அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப அக்ரெசிவாக அட்மிஷன் எதிர்பார்க்குற மாணவர், போன வருஷம் கவர்மெண்ட் கோட்டால மட்டும் தான் ஜாயின் பண்ணணும்னு நினைச்ச மாணவர் இந்த வருஷம் என்ன பண்ணுறாரு, கவர்மெண்ட் காலேஜில் வாய்ப்பு இல்லை, கவர்மெண்ட் கோட்டாவும் வாய்ப்பு இல்லை, இந்த வருஷம் டீம்டு யூனிவர்சிட்டி பரவாயில்லன்னு படிக்க வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. போட்டிகள் அதிகம். என்ன நீங்கள் தயங்குற அதே நேரம் நார்த்லேருந்து ஒரு மாணவர் இங்கே வந்து எடுத்துப்பாரு. ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டி இஸ் ஓப்பன் டு ஆல். ஸோ அது மாதிரி உங்களுக்கு அலாட்மெண்ட் வேணும், சீட்டை விட்டுறக்கூடாது. அதுவும் 250 மார்க் கீழே இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். இல்லைன்னா எந்த கேட்டகரியுமே உள்ளே போக முடியாமல் போயிடலாம். ஏன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் தமிழ்நாட்டில் இன்னமும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது, இனிமேலும் ஓப்பனில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய மார்க் பொசிஷனை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தான் நமக்கு சொந்தக்காரங்க தேவைப்படுவாங்க. எங்கே இருக்கிறாங்க, யார் இருக்கா, என்ன வேலை செய்கிறா, அவங்கள்ட்ட ஒரு எம்எஸ் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா, அந்த மாதிரி பல்வேறு வழிகளை கண்டுபிடிச்சி எப்படியாவது உள்ளே வர பாருங்க. இங்கே முடியலையா, வேற மாநிலத்தில் ஒரு 10 லட்சம் 12 லட்சத்தில் படிக்க முடியுமா, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் என்ன மார்க் வரையும் கிடைக்கும்ன்றது எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி அட்மிஷன் போட பார்க்கலாம். ஸோ எங்கேயாவது படிச்சிடணும். இங்கே படிக்க முடியலையா, எங்கே வெளிநாடு போதான் எம்பிபிஎஸ் படிச்சிடணும். பட் எம்பிபிஎஸ்க்கு பதிலாக நான் வந்து வேற ஒரு நார்மலான கோர்ஸுக்கு போகக்கூடாது அப்படின்றதுல நான் கைட் பண்ணுறதுல ரெடியாக இருக்கிறேன். ஸோ எம்பிபிஎஸ்க்கு நான் அடுத்தடுத்த முறைகள் உங்களுக்கு கேட்வே ஃபிக்ஸ் பண்ணுறது தான் எங்களோட வேலை. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண நினச்சது முக்கியமான மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டில் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும். டெட்லைன் கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இடத்தோடைய பொசிஷன் உங்களுக்கு தெரியலன்னா யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் நீங்களே ஒரு முடிவு எடுத்து இருக்க வேண்டாம். சரிங்களா? நேரடியாக வந்து அந்த படிப்புக்கு மரியாதை கொடுத்து அந்த படிப்பு சார்ந்த ஒரு கேள்விகளை கேட்டு எனக்கு எங்கே சார் வாய்ப்பு இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், கைட் பண்ணுங்கள், நான் போக ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பெற்றோர்களை வெகு பெரிய வரவேற்பு கொடுக்குறோம். தாராளமாக சொல்லுங்கள், வந்து நேரில் பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சந்திப்போம் முக்கியமான தகவல்களோடு. ஸோ நன்றி, வணக்கம்.